வணக்கம் உறவுகளே. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிங்க, ஃபுல் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லி கூட நான் இது பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம நாட்டில் தான் பிழைக்க முடியலை, வெளிநாட்டுக்காக போயிட்டு நம்ம பிழைச்சிக்கிறோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே வெளிநாட்டுக்கு வராங்க. உள்நாட்டிலையும் ஏமாற்றிடுறாங்க. இந்த பையன் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், பேர் அஜித். வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அவனுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் ஒரு வீட்டிலேருந்து கேட்டு மலேசியாவுக்கு வேலைக்கு சென்றான். மலேசியாவில் வேலை போகும்போது விசிட்டிங் விசா பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும், 3 மாதங்கிறது கணக்கு இருக்குது. அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு வேலையில் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இவன் போன நாடு எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு தான் போயிருக்கான். சரிங்களா? அப்போ அந்த 3 மாதம் விசிட்டிங் விசா முடிகிறதுக்குள்ளே தான் நம்ம வேலையில் ஜாயின் பண்ணி நமக்கு பர்மிட்டை நம்ம அடிச்சுக்கிற முடியும். அப்போ இவன் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கான். ஹோட்டலில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம மலேசியாவில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் போடும் பார்த்திங்கன்னா அந்த டெண்டர்லாம் போடுவோம்ல, ஒரு கல்யாணத்துக்கு இல்லை ஒரு காதுகுத்துக்கு இல்லை ஒரு டெத்துக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு பந்தல் ஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் போடும் பாருங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டு அவனை வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த வேலையை அவன் கஷ்டப்பட்டு சரி நம்ம வந்துட்டோம், நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவன் வேலை பார்த்துருக்கான். இதுலேருந்து இவன் செலவு பண்ண விஷயத்தை அமௌண்ட்டை சொல்கிறேன். இவன் விசிட்டிங் விசாவுக்கு இவன் செலவு பண்ண அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1,10,000 செலவு பண்ணியிருக்கான். விசிட்டிங் விசா பொறுத்தவரைக்கும் எவ்வளோ செலவுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் 1,10,000. இவன் படிப்பறிவும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது. ஒன்று சொல் புத்தியில் இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தியில் இருக்கணும். அப்படிங்கிறது எதுவுமே அவனுக்கு கிடையாது. யார் எதோ சொல்கிறாங்களா ரைட் ஓகே அப்படின்ட்டு அவன் மட்டும் கிளம்பி போய்கிட்டு இருக்காள் தான் இன்றைக்கி ஏமாந்து நிற்கிறான். அதுவும் மலேசியாவில் போய்ட்டு வேலையில் ஜாயின் பண்ணி அந்த டென்ட் கூட்டம் இந்த மாதிரி போடுவாங்க பந்தலுக்கு, அந்த இதில் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துருக்கான். அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பந்தல் போடுறது, ப்ளஸ் அந்த ஓனர் வீட்டில் நாய் நிற்கிது, அந்த நாயை கவனிச்சிக்கிறது. இப்படி தான் அவனுக்கு வேலை கொடுத்துச்சு. ஒரு வேலை ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க மாமாட்ட அடைக்கலமாக தங்கிட்டான். தங்கிட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் அதுக்கப்புறம் அவனோட விசாங்கிறது முடிஞ்சு போச்சு. ஆனால் 1 மாதம் தான் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 3 மாதம் கொடுக்கணும் விசிட்டிங் விசா பொறுத்தவரையும், ஆனால் 1 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த விசா டேட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ பொது மன்னிப்பில் தான் இப்போ அவன் நாட்டுக்கு வர்றான். அதான் இப்போ மலேசியா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பொது மன்னிப்புங்கிறது கொடுப்பாங்க. இப்போ அந்த பொது மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது 12ஆம் மாதம் வரையும் பொது மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. இவன் என்னட்ட கேட்டான், அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டான். சரி, நான் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நண்பரும் மலேசியாவில் இருக்காப்புல, அவரோட கான்டாக்ட் நம்பர் தரேன், நீ அவர்கிட்ட பேசி அவரும் நாட்டுக்கு வர மாதிரி இருக்குது, நீ அவரை கான்டாக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கான்டாக்ட் பண்ணி சொன்னாப்புல, அவரும் அந்த நண்பரும் பேசுகிறாப்புல, இந்த மாதிரி நான் 12ஆம் மாதம் போகிறாங்க, அந்த டயத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். இவனோட அவசர புத்தி என்ன பண்ணியிருக்கு, இவங்க நம்ம அதுக்குள்ளே போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மாமாவை தொடர்பு கொண்டு அவங்க மாமா மூலமாக ஒரு ஏஜெண்ட்டை பிடிக்கிறாங்க. அந்த ஏஜெண்ட்டு பேர், அவங்களோட ஃபோட்டோஸ், கான்டாக்ட் நம்பரு, அவங்க அட்ரஸு ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன். நீங்களே டவுட்டுக்கு அடித்து கேட்கலாம். சரிங்களா? அந்த பையன் அந்த ஏஜெண்ட்டு எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டம் நரியங்குளம், பேர் அன்பு. அவரோட நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மலேசியாவில் உள்ள நண்பரும் சொந்தங்களும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பரும் சொந்தங்களும் சரி, என்னோடய ஃபாலோவர்ஸும் சரி, என்னப்பா இப்படி பண்ணியா செஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். நான் கேட்டுட்டேன். நானும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். எனக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்தாப்புல. கடைசியாக எனக்கு 3 வாரத்துக்கு மட்டும் எனக்கு ரிப்ளை கொடுக்க முடியல அவரால். ஏன்னா நான் தெளிவாக இருக்கிறாள், நானும் என்ன ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது அவன் படிப்பறிவும் இல்லை, பகுத்தறிவும் இல்லைல்ல, அப்போ ஏமாற்ற தானே செய்வாங்க. நானே ஓரளவு உஷாராக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சோசியல் மீடியா மூலமாகவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூளையை வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது பேர் சொல்லியிருப்பேன், அரியலூர் மாவட்டம் நரியங்குளம், பேர் அன்பு. இவர் தான் மலேசியாவில் ஏஜெண்ட்டு. இந்த ஏஜெண்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொது மன்னிப்பு வரும்போது இவங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் பண்ணி டிக்கெட்டுக்கு உண்டான பணமும் அந்த பொது மன்னிப்புக்கு 500 வெள்ளியும் அந்த கொடுக்குறாங்க. 500 வெள்ளி கொடுத்தாச்சு. பொது மன்னிப்புக்கு பாஸ்போர்ட்டு எல்லாமே சரண் பண்ணிட்டாங்க ஃபைன் அடிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு தான். டிக்கெட்டு நான் நாட்டிலேருந்து போட்டு அனுப்பிடுறேன்டான் தம்பி அவன்கிட்ட சொன்னேன். இல்லைனா நான் இங்கேருந்து போட்டு இவங்க ஏஜெண்ட்டை போட்டு அனுப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னான். சரி ரைட் ஓகேடா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். டிக்கெட்டுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 25,000. 25,000 ப்ளஸ் அங்கே ஃபைனுக்கு 500 வெள்ளி. அப்போ மொத்தம் எவ்வளோன்னா 2,000 வெள்ளி வாங்கியிருக்காங்க. அவர் வாங்கியிருக்காப்புல 2,000 வெள்ளி வாங்கியிருக்காப்புல. சரி, ஒன்று நம்மளால் முடியும்னா முடியும் சொல்லணும், முடியாதுன்னா முடியாது சொல்லணுண்ணே. உதவி செய்யணும், ஆனால் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடாது. அதுதான் என்னை பொறுத்தவரை. நாளைக்கு நானே தப்பு பண்ணாலும் நீங்கள் என்கிட்ட கேள்வி வைக்கலாம். ஏன்னா என்னை நம்பி கொடுக்குறீங்க, நான் அது பதில் சொல்லணும். அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம பதில் கேட்குறோம். ஏன்னா பணம் கட்டுறோம், அதுக்கு ரீசன் சொல்லணும்ல.
ஒன்றும் சொல்லணும், ஒன்று வந்து உதவி பண்ணணும், இல்லைன்னா ஓத்தனம் பண்ணக்கூடாது. முடியும்னா முடியும் சொல்லணும், முடியாதுன்னா முடியாதுன்னு தூக்கி வீசிடணும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இவரை வந்து ரூமில் வச்சுக்கிட்டு ஸ்டே பண்ணிட்டாப்புல. அவர் என்ன சொல்கிறாப்புல, ரூமுக்கு ஃப்ரீ தாங்க, சாப்பாடு நான் கொடுத்துருவேன், ரூம் கொடுத்துருவேன், சாப்பாடு கொடுத்துருவேன், ரூம் ஃப்ரீ தாங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காப்புல. கடைசியாக என்ன ட்விஸ்ட் வைக்கிறாப்புலங்கிறத அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பொதுமன்னிப்புங்கிற கொடுக்குற டயத்தில் வந்து டிலே பண்ணிட்டாப்புல. ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் போட்டிருக்காப்புல, அது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் பார்த்தீங்களா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி டிக்கெட் போட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம்ல, அந்த மாதிரி டிக்கெட் போட்டு டூப்ளிகேட் டிக்கெட் போட்டு எனக்கு அனுப்புனாப்புல. யாருக்கு? எனக்கு அனுப்பலை, என் ஒய்ஃபுக்கு, அதான் என் தம்பி மூலமாக என் ஒய்ஃபுக்கு வந்திருக்கு. அந்த டிக்கெட்டை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட்டா பாருங்கள் டேட்லன்ட்டு. நான் நம்ம ட்ராவல்ஸ் இருக்க, நம்ம ட்ராவல்ஸ் மூலமாக செக் பண்ணி பார்த்ததுக்கு அந்த டிக்கெட் டூப்ளிகேட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் கொடுத்துட்டேன், அது வந்து டூப்ளிகேட் டிக்கெட்மா நீ அங்கே பேசிடுன்னு சொல்லிட்டேன். அது சரி உங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிக்கெட் போகிறாப்புல, அதுவும் டூப்ளிகேட் டிக்கெட்டு. அப்போ இப்படியே காலத்தை கடத்திட்டாப்புல, நாளையும் கடத்திட்டாப்புல. அவர் ஒன்று முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், எல்லாரும் முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டு அடுத்த ஆளை பார்க்க விட்டோன்னா. அப்படிங்கும்போது வந்து திரும்ப நாளை கடத்திட்டாப்புல. அடுத்து 3ஆவதாக பண்ணுறாப்புல, என்னங்க எனக்கு ஏற்பாடு பண்ணி தரீங்களா, இல்லை நான் வேற ஆளை பார்க்கணும்னு சொல்லி இவன் கேட்க, வெயிட் பண்ணுமா நான் ஏற்பாடு பண்ணி தரேன், இல்லைன்னா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கப்பல, பணம் வந்து நான் நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எதில்? வெஸ்டர்ன் யூனியன். நம்ம வந்து வெஸ்டர்ன் யூனியனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம நாட்டில் எவ்வளோ நிமிஷத்தில் நம்ம பணம் எடுக்கலாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நம்ம 16 நம்பர் கொடுப்பாங்க, அந்த 16 நம்பரு நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது அவங்க பேரை சொல்லி அந்த அவங்களோட ஆதார் கார்டை வச்சு வெஸ்டர்ன் யூனியனில் அந்த 16 நம்பர் சொல்லி பணம் எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காப்புல, நான் வெஸ்டர்ன் யூனியன் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இந்த இருக்கு பாருங்கள், வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காப்புல. அப்போ அதுவும் ஃப்ராடு, டூப்ளிகேட்டு. ஓகேங்களா? அப்போ அப்படி இருந்துச்சுன்னா ஏன் இப்போ வந்து அவர் வந்து நான் வந்து சாப்பாட்டுக்கு நான் கழிச்சிக்கிட்டேன், நீ என் ரூமில் தங்கியிருந்த அதுக்கு நான் கழிச்சிக்கிட்டேன், நீ தண்ணியை குடிச்ச அதுக்கு நான் கழிச்சிக்கிட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 வெள்ளி அவர் கழிச்சிக்கிட்டாப்புல. கடைசியில் அவர் வந்து பொதுமன்னிப்புலையும் அவர் வந்து வாங்கி கொடுக்கல, பொதுமன்னிப்புலையும் வாங்கி கொடுக்கல அவர். அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி இவன் சண்டை போட்டு இவன் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கான், தப்பான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கான். அது வந்து நிஜமானங்கிறது தெரியல. அவர் வந்து சொல்கிறாப்புல, குடிச்சிட்டு உங்களால் பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறான்னா வந்து சரியாக தவறுங்கிறது நம்ம தாங்க புரிஞ்சுக்கணும். உன்னிட்ட என்னைக்கு வந்தாப்புல, என்ன டேட்டில் வந்தான், நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறது நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. பொதுமன்னிப்புங்கிறது இன்னைக்கு நைட்டு பாஸ்போர்ட்டு சரண் பண்ணோம்னா அடுத்த நிமிஷமே பொதுமன்னிப்பு கொடுத்துருவாங்க, நம்ம டிக்கெட் போட்டு உடனே கிளம்புறது தான், அதுதான் பொதுமன்னிப்புங்க. அப்போ நீ 1.5 மாதமாக நீ கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துக்கு மேலே நீ ரூமில் வச்சுருந்த, அப்போ யாருக்கு இருந்தாலும் கோவம் வரும் தான், யாருக்கு இருந்தாலும் கோவம் வரும் தான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அப்புறம் இவ்வளோ டிலே பண்ணி 3 டிக்கெட் போகிறேன்னு சொல்லி ப்ராடு பண்ணியிருக்க, வெஸ்ட் யூனியனில் பணம் அனுப்பிடணும்னு சொல்லி ப்ராடு பண்ணியிருக்க, இவ்வளோ பண்ணிட்டே அப்புறம் ஏன் கோவம் வராது ஒருத்தனுக்கு? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அவன் பணம் வந்து இழந்திருக்கான், ஏமாந்துருக்காங்க. திரும்ப அந்த பணத்தை வந்து அவங்க கேட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, அவ்வளோ கஷ்டம். அதுலேயும் சாப்பாடுக்கு நான் கழிச்சிக்கிட்டேன், ரூமுக்கு கழிச்சிக்கிட்டேன், தண்ணிக்கு கழிச்சிட்டேன், அது கழிச்சிக்கிட்டேன், இது கழிச்சுட்டு கிட்டத்தட்ட 400 வெள்ளி கழிச்சிட்டு மீது 1300 வெள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த 1300 வெள்ளியுமே அவனுக்கு வந்து டிக்கெட்டு கூட போட முடியல. ஃபைனுக்கு அங்கே 500 ரூபா கட்டியாச்சு. இன்னொரு ஏஜென்ட் மூலமாக கொண்டு தான் கட்டியிருக்காங்க. இவர்கிட்ட தான் பாஸ்போர்ட் வாங்கிட்டு இன்னொரு ஏஜென்ட் மூலமாக கொண்டு கொடுத்து உடனே அவர் வந்து சப்மிட் பண்ணி உடனே முடிச்சு இன்னைக்கு டிக்கெட் போட்டாச்சு. அவன் வந்து மலேசியாவிலேருந்து கிளம்புறான். இப்போ வந்து ஏர்போர்ட்டில் இருக்கான். எனக்கு தான் ஃபோன் பண்ணால் வீடியோ கால் நான் பேசினேன். ஆனால் இந்த நான் வந்து எமிக்ரேஷன் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், இப்போ நான் ஃப்ளைட் ஏற கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி சொன்னான். நீ கிளம்புறாம்பிய மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்படிங்கும்போது வந்து இவன் வந்து இப்போ கிளம்பி இப்போ நாட்டுக்கு வந்துடுறான். திருச்சிக்கு தான் ஃப்ளைட் போட்டிருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து அவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணி ஒருத்தர் கொடுக்குறாரு. 500 வெள்ளி அவங்க ஃபைனுக்கு கட்டியாச்சு, டிக்கெட்டுக்கு காசு பத்தல. அதுக்கப்புறம் இங்கேருந்து டிக்கெட் போட்டு அவனுக்கு வந்து சப்மிட் பண்ணி அவன் வந்து கிளம்பி வரான். எந்த ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ரஷ்யாவில் வந்து போட்டிருக்கு. ஏர் ரஷ்யா போட்டு கோலாலம்பூர், மலேசியா கோலாலம்பூர் டு திருச்சி நம்ம ஏர்போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து இறங்குறான். எத்தனை மணிக்குன்னா வந்து விடிய காலம் 2 மணிக்கு நம்ம ஒரு டயத்தில் இறங்குறாங்க. அப்படிங்கும்போது ஒருத்தங்க ஏன் ஏமாற்றணும்? ஒன்று முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, அதுதான் பண்ணணும். ஏமாற்றி பிழைப்பது தவறு. அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு முடியும்னா அந்த வேலை செஞ்சு கொடுங்க, முடியலையா செய்யாதீங்க. உதவி செய்யுங்க, உதவிங்கிற பெயரில் உபத்திரம் செய்யாதீங்க. அதுதான் என்னோடது. இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருமே திரும்பவும் 2 பையன் திரும்பவும் அந்த பையன் அவன்கிட்டே போயிட்டு மாட்டியிருக்காங்க. எல்லாம் ஏமாத்துறவங்கள்ட்ட தான் போயிட்டு எல்லாருமே மாட்டுறாங்க. ஒருத்தன் எவன் கரெக்டாக செஞ்சு கொடுக்குறானோ அவனுக்கு ஆள் தேடி வராது. எவன் ஏமாத்துறான் பாருங்க, அவனோட திரும்ப 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 மீண்டும் மீண்டும் அவன்கிட்ட போயிட்டு ஏமாத்துக்கலாம். திரும்ப 2 பேர் அவன்கிட்ட ஆள் சிக்கியிருக்கு. அந்த ஆளை எப்படி வச்சு செய்கிறாப்புல என்ன பண்ணுறாப்புலங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது மூலமாக தான் வந்து வீட்டுக்கு வந்து எப்படி செட்டில் பண்ணுறாப்புல பேமெண்ட்லாங்கிறது இப்போ தான் தெரியுது.
அரியலூர் நரியங்குளம் அன்பு. அவரோட காண்டாக்ட் நம்பரு, அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.